சிவஸ்துதி அப்படிங்கிற சிந்தனையில் திருமூலருடைய ஒரு பாடல், அதில் ஒரு வரியை தான் சிந்திக்க போகிறோம். ஒரு எழுத்து இல்லை ஒரு சொல்லுன்னு கூட சொல்லணும், அப்படின்னு தான் சொல்லணும். அகல் இடத்தாறு மெய்யை அண்டத்து வித்தை புகழ்கிடத்து என்றனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏசி இகழ்கிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. திருமூலர் சொல்றார், தன்னை பற்றி சொல்றார். இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே அப்படின்னு சொல். நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன் அப்படி. அப்போ இருள் அப்படிங்கிறது எல்லாவற்றிற்கும் துன்பத்தை தருவதற்கான ஒரு அடிப்படை அப்படின்னு சொல்லுவோம். ஞானமே ஒளின்னு தான் சொல்லுவோம். வாழ்க்கையை பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுவோம். இருள் சூழ்ந்தது அப்படின்னு சொன்னால் தடுமாற்றம், குழப்பம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இருள் நீங்கி நின்றேனே அப்படின்னு சொல்லுவோம். இருள்னா ஆணவ மலம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்கிறோம். அறியாமைன்னு அர்த்தம். இந்த இருள் இருக்க அது என்ன பண்ணுன்னா எந்த பொருளையும் காண்பிக்காது. இப்போ ஒரு பெரிய ரூம் இருக்குது, அதில் எல்லா பக்கத்து வாசலையும் ஒளி வரக்கூடிய எல்லா பகுதியும் அடைச்சிடும் அப்படின்னு சொன்னால் ஒளியே இல்லை அப்படின்னா இருட்டு இருக்கும். அந்த இருட்டு மாத்திரம்தான் தெரியும், எந்த விதமான பொருளும் தெரியாது. இருள் ஒன்றே தெரியும். அதே சமயத்தில் ஒளி இருக்கு பாருங்க, இதுக்கு முற்றிலும் மாறானது. என்னன்னா ஒளி தெரியாது, ஒளியினாலே விளங்குகிற பொருள் தான் தெரியும். இருள் தன்னை ஒண்டியே காட்டும், ஒளி தன்னை காட்டாது, தன்னை சுற்றி உள்ள பிற பொருள்கள் அனைத்தையுமே காட்டும். இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த இகல் இடத்தே இருள் நீங்கி அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல இகல் இடம்னு சொல்கிறது சரீரத்தை சொல்கிறார், இந்த உடம்பை சொல்கிறார் இகல் இடம்னு. இந்த இகல் இடத்திலே இருள் நீங்கி நின்றேன் அப்படின்னு சொன்னால் ஆத்ம ஞானத்தோடு இருக்கின்றேன். அப்போ ஆன்ம ஞானம் இல்லாத, உயிரை பற்றிய அறிவு இல்லாத, பாக்கி எதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு அதில் எந்த விதமான பிரயோஜனமும் வரப்போகிறதில்ல. ஏன்னா இது எல்லாத்துக்குமே வித்து அதான். அப்போ இகல் இடத்தே இருள் நீங்கி நின்றேனே அப்படின்னா மனதில் அறியாமை நீங்கி ரொம்ப தெளிவாக இருக்கேன் நான். அறியாமை நீங்கி நிற்கின்றார். அப்படி அந்த அறியாமையை எப்படி போக்கி கொண்டார் அவர் அப்படின்னு கேட்டால், இரவும் பகலும் பணிந்து ஏத்தி அப்படி சொல்லலாம். பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி, இறைவனை நான் பணிந்து ஏற்றியதனாலே அந்த இருள் நீங்க பெற்றேன் அப்படின்னு சொன்னார். அப்போ யாரை பணிந்தேன்? அடுத்த கேள்வி, யார் எந்த சாமியை கும்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால், அண்டத்து வித்தை புகழ்கிடத்து எந்தனை போதவிட்டானை. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அண்டத்து வித்து அப்படின்னார். அண்டம்னா உலகம்னு அர்த்தம். இந்த உலகத்திற்கு அடிப்படையான சிவபெருமான். அப்போ சிவங்கிறதுக்கு அவர் எவ்வளோ ஒரு பொருள் சொல்கிறார் பாருங்க. அதாவது ஆகாயம் அப்படின்னு ஒரு பொருளை பார்க்குறோம். இப்போ நம்ம வாசலில் போய் நின்று வான்வெளியை நோக்கினோமே ஆனால் அதில் சந்திரன், இந்த சூரியன், அந்த நட்சத்திரம் இதெல்லாம் நீங்கிட்டு பார்த்தா வெறும் கருப்பாக இருக்கும், இல்லை நீளமாக ஒரு வண்ணம் தெரியும். அது ஆகாசம். அந்த ஆகாசத்துக்கு அடிப்படை ஒன்று இருக்குங்கிறார். அதுதான் எல்லா உலகையும் தனக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறது. ஆகாயம் எல்லாவற்றிற்குமாய இருப்பிடமாக இருக்கிறது. நெருப்பு இருக்கட்டும், தண்ணி இருக்கட்டும், பஞ்சபூதமாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அந்த இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடமாக இருக்குது. அந்த இடத்தையே இயக்க வல்லதாக ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு நுட்ப பொருள் இருக்கிறது. அந்த நுட்ப பொருளை தான் அண்டத்து வித்தைன்னு சொன்னார். வித்துனா விதைக்கு பேர் சார். இந்த விதை எப்படி இருக்கும் அப்படின்னா ஆலம் விதை மாதிரி யோசனை. இப்போ ஆலம் விதையை ஒரு 10-12
ஒன்றா சேர்ந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவில் ஒரு தாம்பாளத்தில் வச்சிடலாம். அவ்வளோது சின்னதாக இருக்கும். ஆனால் ஒரு ஆலமரத்தை வைக்க முடியுமான்னா வைக்க முடியாது. எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கும். ஆல் அயம்னு பேர். காலை ஊனி 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 அப்படியே வளர்ந்துடும் ஆலங்கன்று. அது பல ஆலமரத்தை உற்பத்தி பண்ணும். அந்த விதையிலேருந்து ஒரு காடாக உற்பத்தி ஆகிடும். ஒரே ஒரு வித்து, ஒரே ஒரு அடிப்படை வித்து, ஒரே ஒரு ஆலமரத்தை அப்படி ஊனிட்டோம்னா அது தன்னை முழுவதுமாய் வளர்த்து கொள்ளுகிறது. அப்படின்னு சொன்னால் பல ஆயிரக்கணக்கான ஆலமரங்களை அது அந்த ஒன்றுக்குள்ளேருந்தே எப்படி எல்லாம் உருவாகிறதோ அந்த மாதிரி இந்த விதைக்குள்ளே எப்படி பல ஆலமரங்களுடைய இது விஷயமானது ஒடுங்கி இருக்கிறதோ, வெளிப்படாமல் இருக்கிறதோ, அதுபோல் இந்த உலகம் முழுக்க மறைந்து இருக்கக்கூடிய விதைக்குள்ளே ஒடுங்கி இருக்கிற மரத்தை போல், அதுதான் அண்டத்து வித்தை. இந்த உலகத்துக்கு உள்ளே விதைக்குள்ளே எப்படி ஒரு மரமானது ஒதுங்கி இருக்கிறதோ அதுபோல் ஒரு சிறிய இடத்துக்குள்ளே அந்த இறைவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சிறிய இடம் என்ன அப்படின்னா திருச்சிற்றம்பலம்னு சொல்கிற வழக்கம் உண்டு. திருச்சிற்றம்பலம் இதயம், தகராகாசம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த இதயத்து உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நான் ஆணவ மலம், அதாவது அறியாமையை நீக்கி அவனை அறியும் முன்னம் நானே அறிந்து கொண்டேன். அப்படி நான் அறிந்து கொண்டு அந்த இருளை நீங்கி எங்கு பார்த்தாலும் இறைவனையே கண்டு இருந்தேன். இப்போ எப்படி இருக்கோம்? ஞானம் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கோம் அப்படின்னா வெறும் அஞ்ஞானத்திலேயே இருக்கும். வெறும் இருள் ஒண்டி தான் தெரியும். ஆனால் இறைவனாகிற ஞானமாகிற ஒளி வந்துருத்துன்னா அந்த ஒளி தன்னை மறைச்சி எல்லா பொருள்களும் விளக்கமுற தோன்றுவது போல் எல்லா பொருளும் அவருக்கு வசப்படவும் விளக்கமுற தோன்றுவதாகவும் அவருக்கு நன்மை செய்ததாகவும் இந்த உலகம் அவருக்கு இருக்குது. அதுதான் மோட்சம் அடைஞ்சவனுடைய முக்கியமான விஷயம். அது மாதிரி எல்லாவற்றிற்கும் அடிப்படை வித்தான அந்த சிவபெருமானை நாம் தொடர்ந்து சிந்தை செய்ய முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவ சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.